முர்ஷிதீன்களே, இந்த பள்ளிவாயலுடைய ஜாவியாவுடைய நிர்வாகிகளே, அல் குதுபுல் அக்பர் வல் ஓதுல் அஷர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாஸுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய இந்த மஜ்லிஸை அலங்கரிப்பதற்காக ஷாதுலியா தரீகாவிலிருந்தும் ஷாதுலியா தரீகா அல்லாத ஏனைய தரீகாக்களில் இருந்தும் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகளே, இன்னும் வெளியிலிருந்தும் அல்லது இதற்கு பிறகும் யாரெல்லாம் இதை செவிதாக்கி கேட்கிறார்களோ அப்படிப்பட்ட என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, மதரசா மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தைகளில் ஒரு பேர பிள்ளையாகிய சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி எனக்கு கொஞ்சம் பேசுவதற்கு அவகாசம் தந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு நேரம் யாருக்குமே போதாது. அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை சிந்திப்பதற்கும் நேரம் போதாது. காரணம், அவர்களை நாமே ஷேகாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை அல்லாஹ் நமக்கு ஷேகாக தந்தார். நாங்க போய் இவர்கிட்ட விஷயம் இருக்கி போல தெரியுது, இவர்கிட்ட சூரத்தை பார்த்தா நல்ல அழகான சூரத்தா இருக்குது, நாங்க இவரை எங்களை குத்துபாக எடுத்துக்கொள்வோமா, ஷேகாக எடுத்துக்கொள்வோமான்னு நாம் போய் தேடவில்லை. அல்லாஹ் காலத்திற்கு காலம் குத்துபுமார்களையும் வலிமார்களையும் அனுப்பி மக்களையும் ஊரையும் நாட்டையும் உலகத்தையும் சீர்திருத்துவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். பறவைகளில் சில பறவைகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். கற்களில் சில மாணிக்கங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். மிருகங்களில் காட்டில் ராஜாவாக வாழக்கூடிய சில மிருகங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதே போல ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சிறப்பை கொடுத்து, நாட்களுக்கு தலைமையான நாள் வெள்ளிக்கிழமை என்று அந்த நாளுக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். ரமலான் மாதத்திற்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். முஹர்ரம் மாதத்திற்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் யாருக்கு சிறப்பையும் கண்ணியத்தையும் மகாத்மியத்தையும் கொடுத்தானோ அவர்கள் மக்களால் சிறப்பாக்கப்படுவார்கள், ஞாபகப்படுத்தப்படுவார்கள், திக்ர் செய்யப்படுவார்கள். யாராலும் அவர்களை மறக்கவோ மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. எங்களுடைய கலீபத்துல் குலஃபா அப்துல் ஹமீத் பஹ்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்களுடைய அதே போன்று அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு வரையில் உள்ள எல்லா கலீபாக்கள், கலீபத்துல் குலஃபாக்கள் மௌத்தாகி கபரிலே வாழக்கூடிய அனைவருடைய கபர்களையும் பிரகாசமாக்கி வெளிச்சமாக்கி வைப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல மஷாயிகுமார்கள், குதுபுமார்கள், சஹாபாக்கள், அஹ்லுல் பைத்துகளோட வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன் சொல்லு. அடிக்கடி அப்துல் ஹமீத் பஹ்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், தரீக்காவுக்கு நாம் தேவையில்லை, நமக்குத்தான் தரீக்கா தேவை. நாங்க இல்லை என்றால் அல்லாஹ் இன்னொருத்தரை கொண்டு ஹயாத்தாக்குவான். எனவே குதுபுல் அக்பர் ஓதுல் அஷர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்த காலம் உலமாக்கள் அரசர்களுக்கு பயந்த காலம். ராஜாமார்களால் உலமாக்கள் கொடுமை செய்யப்பட்ட காலம், சிறையில் இடப்பட்ட காலம், கொலை செய்யப்பட்ட காலம், கசை அடி அடிக்கப்பட்ட காலம். காரணம், ஆலிம்கள் எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவாங்க. நானும் ஆலிம் தானே, மதரசால ஓதின ஆலிம், அதனாலதான் எனக்கு நீங்க பயான் தந்திருக்கிறீங்க. அதே போல எத்தனையோ ஹலீஃபாக்கள் இருக்கிறாங்க, ஆலிம்கள் தான். இங்க மதரசால ஓதி கொடுக்கிறாங்க, ஆலிம்கள். என் கண்ணுக்கு கிட்டத்தட்ட 8, 10, 15 ஆலிம்களை கண்ணுக்கு தெரிப்படுதாங்க. ஆலிம்கள் ஆலிம் தான். இன்னொருத்தர் எழுதின கிதாபை பார்த்து அரப விலங்கெடுத்து விலை இல்லாம
இப்படித்தான் இடத்தை விலங்கெடுத்து அல்லாஹ் தந்த பேச்சு வன்மையை பாவிச்சு மக்களிடத்துல பேசி நல்ல மதிப்பை பெறக்கூடியவர் தான் ஆலிம். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான் உபதேசத்துக்காக, பயான் பண்ணுவதற்காக, குத்பாவுக்காக. தக்வாவை வளர்த்துக் கொள்வதும் இஹ்லாஸை வளர்த்துக் கொள்வதும் ஷேகுமார்களுடைய பின்னால நின்று தர்பியத்து பெற்று கல்வை சுத்தமாக்கி கொள்ளுவது அந்த ஆலிமுக்கு கடமை. ஆனா பொதுமக்கள் ஆலிம்களை உயரத்தில் வைத்து பார்க்க வேண்டும், ஆலிம்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். இந்த ஆலிம்களை விட உயர்ந்தவர்கள் தான் ஆரிஃபுகள், ஆரிஃபீன்கள். ஆரிஃபீன்கள் ஒருவர் தான் நமது ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் அப்பாஸுல் முர்சி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அத்தாயில்லாஹி சிக்கந்தரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி பல மஷாயிகுமார்கள், கலீஃபாக்கள், கலீஃபத்துல் குலபாக்கள் ஆரிஃபீன்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஆலிம்கள் நோய் வந்தா பயப்படுவார்கள், வைத்தியர்கள் மறந்தெடுப்பார்கள், பூமி அதிர்ச்சிக்கு பயப்படுவார்கள். நான் பொதுமக்களை பத்தி பேசல, ஆரிஃபீன்களான அவுலியாக்களுக்கும் உலமாக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். பொதுமக்கள் யோசிக்கொள்ளுங்க, நாங்க எங்க இருக்கிறோம். பூமி அதிர்ச்சி வந்தால் பயப்படுவார்கள், வானம் குமுறினால் பயப்படுவார்கள், சுனாமி வந்தால் பயப்படுவார்கள், கொரோனா வந்தால் பயப்படுவார்கள், தொற்று நோய் வந்தால் பயப்படுவார்கள், நெலும்பு கடித்தால் முழம்பு கடித்தால் பயப்படுவார்கள். ஏன்? ஆலிம் இல்ம் இருக்குது, தக்வா இருக்குது. வலிமார்களுடைய அந்தஸ்துக்கு இன்னும் போகவில்லை. வலிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே திட்ட தெளிவாக சொல்லும் போது அவர்கள் பயப்படவே மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். உலகத்தில் அவங்களுக்கு பயமும் கிடையாது, ஆகிரத்தில் அவர்களுக்கு கவலையும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் வலிமார்கள். எனவே அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட காலம் ராஜாமார்கள் ஆட்சி செய்து கொண்டு உலமாக்களை பயமுறுத்தி கொண்டு ஷரியத்தை பாலாக்கி முஸ்லிம்களை இஸ்லாத்திலிருந்து வேறு மதங்களுக்கு எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை அழித்து ஒழித்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்த காலத்தில் ஒரு நபி வர முடியாது, அந்த காலத்தில் ஒரு ரசூல் வர முடியாது. காரணம், நபிமார்கள் ரசூல்மார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்று பெற்று விட்டார்கள். அதுக்கு பிறகு வாரம் இல்லை. அப்ப மக்களை சீர்திருத்துவதற்காக, இந்த ராஜாமார்களோட போர் புரிவதற்காக, ராஜாமார்களுக்கு விரல் நீட்டி பேசுவதற்காக, கல்விலே அல்லாஹுவை குடியிருக்க செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களை நேரடியாக கனவிலும் விழிப்பிலும் பெறக்கூடிய தகுதியான ஒருவர் அந்த இடத்திற்கு தேவை. அவர்களைத்தான் குத்துபு ஜமான் என்று சொல்லுவார்கள். குத்துபண்டி சொன்னா, மிகப்பெரிய குத்துபண்டி சொன்னா, அந்த குத்துபண்ட 3 எழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நானும் தகுதி இல்லை, விளங்கெடுக்கிறதுக்கு நீங்களும் தகுதி இல்லை. அது மிகப்பெரிய ரகசியம், அது மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள ரகசியம் அது. அதனாலதான் சிர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், சிர் அவங்களோட ரகசியத்தை அல்லாஹ் பரிசுத்தமாக்குவானாக. அது என்ன ரகசியம்? ரகசியத்தை வச்சுக்கொண்டிருக்கிறாங்களா? இல்ல, படைச்ச ரப்புக்கும் பேரின்ப காதலனுக்கும் படைப்புகளான குதுபுமார்களுக்கும் உள்ள ரகசியம். குதுபுல் அக்தார் ஓதுல் ஆலம் சையதுனா முஹய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொன்னா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவர்களுடைய சிர்ரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக. சுல்தானுல் ஆரிபீன் அஸ்ஸைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவங்களோட சிர் ரகசியம். இந்த ரகசியத்தை பொதுமக்களால் விளங்க முடியாது, உலமாக்களால் விளங்க முடியாது. அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள ரகசியம். கண்ணியமான பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெறுமனே குத்பா ஓதிக்கொண்டு காலத்தை போக்கினவர்கள் அல்ல, வெறுமனே மௌலித் ஓதிக்கொண்டு காலத்தை போக்கியவர்கள் அல்ல. அவர்கள் அந்த காலத்திலே ஒரு மாணிக்கமாக, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய குதிரத்தாக, மிகப்பெரிய நியாமத்தாக, கல்வால் நினைப்பதை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றக்கூடிய
ஒரு மாபெரும் பொக்கிஷமாக வாழ்ந்தவர்கள் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய காலத்திலே ஒரு ராஜா அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார். ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக ஒரு ராஜா செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஏசிக் கொண்டிருந்தான், அவர்களுக்கு குறை கூறிக்கொண்டிருந்தான். இல்லாத பொல்லாத இட்டுக்கட்டு கதைகளை எல்லாம் சொல்லி அந்த ராஜா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மனதை நோவினை செய்து கொண்டிருந்தார். பொறுத்தார்கள், பொறுத்து பார்த்தார்கள். பிறகு ஒரே ஒரு நாள் இந்த ராஜாவுடைய அட்டூழியம் தாங்க முடியாமல், இந்த ராஜாவுடைய பயங்கரமான அட்டூழியம் தாங்க முடியாமல் ஒரே ஒரு நாள் அவர்களுடைய தில்மீதுகள் மாணவர்களை வச்சுக்கொண்டு அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த ராஜா நான் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் பொறாமையின் காரணமாக என்னை பற்றி விளங்காமல் தப்பு தவறாக பேசிக் கொண்டிருக்கிறான். அவனை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல்லாவே அவனுக்கு போதுமானவன் என்று ஒரு வார்த்தையைத்தான் சொன்னார்கள். சொல்லக்கூடிய அதே நேரம் ராஜா பாரிசவாதம் ஏற்பட்டு பெரலைஸ் ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு வகையான சிரங்கு நோய், சொரிச்சல் நோய் ஏற்பட்டு விட்டது. சொரியவும் முடியாது, பெரலைஸ். பக்கத்தில் உள்ளவர்கள் தான் சொரிய வேண்டிய நிலை. கத்துகிறான், கலறுகிறான், சப்தம் போட்டுக் கொண்டிருக்கிறான். ராஜாவுடைய மந்திரிமார்கள் பார்க்கிறார்கள், சுகமாக்க முடியாது. வைத்தியர்களை கொண்டு வந்து காட்டுறாங்க, சுகமாக்க முடியாது. எத்தனையோ பேர்கிட்ட காட்டியும் சுகமாக்க முடியாது. இல்முள்ள ஞானமுள்ள ஒருவரை அழைத்து கேட்டாங்க. திடீரென்று இந்த ராஜா விழுந்து விட்டார், இவருக்கு எந்த நோயும் இருக்கவில்லை. தொடர்ந்து அவரை பார்த்து கொண்டிருந்த வைத்தியர்களும் சொன்னாங்க, இந்த ராஜா கிட்ட எந்த நோயும் இருக்கல்ல, திடீரென்று இவர் விழுந்து விட்டார், பாரிசவாதம் பிடித்து விட்டது, இப்ப சொரிச்சல் நோயும் வந்திருக்கிறது, என்ன செய்வதென்று கேட்ட உடனே அவர்கள் சொன்னார்கள், இது ஒன்றுமல்ல, இது உடம்பு சம்பந்தப்பட்ட நோய் அல்ல, இது தெய்வீகம் சம்பந்தப்பட்ட நோய். இது தெய்வத்தால், அதாவது இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நோய். யாரோ ஒருவருடைய மனது துன்புறுத்தப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நெருங்கிய ஒரு இறைநேச செல்வர் நோபிக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த ஞானி சொன்னார். பிறகு இவர் அடிக்கடி அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குறை சொல்லுவாரு, ஏசுவாரு, திட்டுவாரு, இல்லாத பொல்லாத பிரச்சனை எல்லாத்தையும் இருப்பாரு. அவங்களோட பதுவாவோ அவங்களோட மனசு நொந்துட்டதோ என்று பயந்து அவர்களுடைய மந்திரிமார்கள், அவர்களோடு ராஜாவோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைகள் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜாவியாவுக்கு வருகிறார்கள். முரீதீன்கள் தில்மீதுகளோட பயான் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எல்லா விஷயத்தை கேட்டுட்டு வந்து சொன்னாங்க, ராஜா திடீரென்று விழுந்து விட்டார், பெரலைஸ் ஏற்பட்டு விட்டது, சொரிச்சல் சிரங்கு நோய் ஏற்பட்டு விட்டது, யாராலும் சுகமாக்க முடியாது, அனைத்து வைத்தியர்களும் கைவிட்டு விட்டார்கள். எனவே இது உங்களுடைய ஏதாவது ஒரு என்ன சரி ஒரு நோவிச்சதாக இருக்கும், கொஞ்சம் வந்து அவர்களுக்கு என்ன சரி செஞ்சிருங்களே என்று கேட்ட உடனே அவர்கள் சொன்னார்கள், நான் சுமந்திருப்பது அல்லாஹ்வுடைய இல்மை. மற்றவர்களை அடக்கி ஆள்வதை போன்று இந்த ராஜா வெறும் உலமாக்களை அடக்கி ஆள்வதை போன்று என்னை அடக்க முடியாது. என்னுடைய ரப்புக்கு எனக்கு உள்ள ரகசியம், நான் வரமாட்டேன், என்னால வர முடியாது. நான் ராஜாவுடைய காலடிக்கு போனால் என்னுடைய இல்மை நானே தாழ்த்தியது போன்றிருக்கும், எனவே நான் வரமாட்டேன் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். பிறகு எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள், ராஜாவுடைய காலடிக்கு ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு போகவே இல்லை. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல அவுலியாக்களை பத்தி சொல்லும் பொழுது, லா ஹௌஃபுன் அலைஹிம், ராஜாவுக்கும் பயப்பட மாட்டாங்க, வானம் பூமிக்கும் பயப்பட மாட்டாங்க, இடி மின்னலுக்கும் பயப்பட மாட்டாங்க, வெள்ளத்துக்கும் பயப்பட மாட்டாங்க, சிங்கம் கரடி புலிக்கும் பயப்பட மாட்டார்கள், தொற்று நோய்க்கும் பயப்பட மாட்டார்கள். மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவோட அல்லாஹ்வையே நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்களோ அல்லாஹ் அல்லாத அனைத்தும் இவங்களுக்கு பயப்படும். அல்லாஹ் அல்லாத அனைத்தும்
வலிமார்களுக்கு பயப்படும், குத்துபமார்களுக்கு பயப்படும். அது எதுவாகவும் இருக்கலாம். 7 வானம், 7 பூமி, கடல், கரை எதுவாக இருக்கலாம். கத்தி வெட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு தேவை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வெட்டவில்லை. தண்ணீர் ஒரு மனிதனை மூழ்கடிக்க அல்லாஹ்வுடைய உத்தரவு தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மூழ்கடிக்கவில்லை. நெருப்பு ஒரு மனிதனை நெருப்பால் சுடுவதற்காக, அவனை சுட்டரித்து சாம்பலாக்குவதற்காக நெருப்பு எரிய அல்லாஹ்வுடைய உதவி தேவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிக்கவில்லை. அப்படி என்றால் அதே அல்லாஹ் தனது கல்புக்குள்ளே இருந்தால் அல்லாஹ் நமக்காக அனைத்து வேலைகளையும் செய்து தருவான். மன் கான லில்லாஹி வ கான அல்லாஹு லஹு, யார் தன்னை அல்லாஹ்வுக்கென்றே ஆக்கிக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவனை இவருக்கென்றே ஆக்கி விடுவார். இதுதான் வலிமார்களுடைய ரகசியம். ஒரு பார்வை பார்த்தால் அந்த பார்வையில் ஒரு பரக்கத் இருக்கும். ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்லில் ஒரு பரக்கத் இருக்கும். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்ப்பவர்கள். அங்க இங்க போத்தேவல்ல. ஷாதுனி நாயகம், அபுல் அப்பாசுல் முர்சி நாயகம், இப்னு அத்தாயில்லாஹ் சிக்கந்தரி நாயகம் ரலியல்லாஹு அந்த இடத்துக்கு போக வானம். 800 வருஷத்துக்கு மேல போக வானம். 50 வருஷத்துக்கு முந்தி எங்கட முன்னிலையில வந்த பாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, யாராவது ஒருத்தர் போய் புள்ள மௌத்தோடு இருக்கும் பொழுது என் மனைவிக்கு துவா செய்யுங்க, ஸ்கேனும் கிடையாது, டாக்டர் மாத்த காட்டினதும் இல்ல, 2வது மாசம் இப்பதான் புள்ள உண்டாவிருக்குது, பாசி நாயகமே ரலியல்லாஹு அன்ஹு என் மனைவி ஹமலா இருக்கிறாங்க, கன்சீவா இருக்கிறாங்க, புள்ள கிடைக்க இருக்குது, துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிறவட்ட தாள் துண்டை எடுக்கிறாங்க, பேனை எடுக்கிறாங்க, பாத்திமா என்று எழுதி கொடுக்கிறாங்க. அப்படி என்ன பொம்பளை புள்ள கிடைக்கும், பாத்திமா என்று வைங்க. இன்னொருத்தர் வாராரு, பாசி நாயகமே நான் இப்பதான் கல்யாணம் முடிச்சிக்கிறேன், 1 வருஷம் இன்னும் புள்ள இல்ல, எனக்காக துவா செய்யுங்க. பேனை எடுக்கிறாங்க, தாள் எடுக்கிறாங்க. 1வது புள்ள இப்ராஹிம், 2வது புள்ள முஸ்தபா, 3வது புள்ள ஜைனப். இத வைங்க. 1ஆம் புள்ள ஆம்பளை புள்ள கிடைக்குது, 2ஆம் புள்ள ஆம்பளை புள்ள கிடைக்குது, 3ஆம் புள்ள பொம்பளை புள்ள கிடைக்குது. அதுக்கு பிறகு புள்ளையே இல்ல. இத்தகு விராசத்தல் முஃமின், ஒரு முஃமினுடைய அகப்பார்வையை பயந்து கொள், கல்பு கண்ணால பார்க்கிறத பயந்து கொள். ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறான். யாரு சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும்? உலகத்துல சூரியனுடைய கதிர், காற்றினுடைய பவர், இத வச்சுத்தான் இன்டர்நெட், இன்டர்நெட்டை வச்சுத்தான் கூகுள வச்சுத்தான் யூடியூப். நாங்க போன்ல ஒரு காரை புக் பண்றோம், அந்த காரு மருதான கெச்சிமலை பள்ளிக்கிட்ட இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கொண்டு பார்த்து சொல்றார், இவன் சீனங்கோட்டைக்கு வாரத்துக்கு அங்கல போகணுமா, பொலிச தாண்டி போறானு, அரச மரத்தை தாண்டி போறானு. எதை பார்த்தார்? அல்லாஹ்வுடைய ஒளியால பார்த்தாரா? உலகத்துல மனுஷனுடைய டெக்னாலஜி, மனுஷன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்போ பிக்மிய புக் பண்ணிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். சின்னோரு பொட்டி குஞ்சாண்டாட்ட அந்த கார் வந்து கொண்டே இருக்குது. கிட்ட வந்த பிறகுதான் அவன் கால் பண்றான், நான் கிட்ட வந்துட்டேன், கதவை திறந்து போறாரு, ஏறுறாரு. இது ஆச்சரியம் இல்லையா? இதே செய்திய 100 வருஷத்துக்கு முந்தி ஏண்ட உங்களோட அப்பா மாரு கிட்ட ஆளுங்கள் சொன்ன, என்ன பைத்தியகார கதை கதைக்கிறாரு, அப்படி தெரிபடுமா? டிவியே கண்டில்ல, அவங்க வீடியோவே கண்டில்ல, ஒன்றுமே தெரியாது, யூடியூபும் தெரியாது, வாட்ஸ்அப்பும் தெரியாது, பேஸ்புக்கும் தெரியாது. 100 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவங்க டிவியில இன்டர்நெட்ல அல்ல, கல்பால வேலை செஞ்சாங்க, அல்லாஹ்வோட குதிரத்தை கொண்டு வேலை செஞ்சாங்க, அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். அப்படித்தான் இஸ்லாத்தை பரப்பினாங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த ராஜா கிட்ட வர இயலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்? ஆரிஃபு பில்லாஹ், நான் இல்மை சுமந்திருக்கிறேன், இர்ஃபானை சுமந்திருக்கிறேன், மாரிஃபா என்னும் ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். நான் இந்த ராஜா கிட்ட போய் என்ற இல்மை நான் சீரழிக்கவா? இல்லை. அப்படியே இருந்துட்டாங்க. பிறகு ராஜாட குடும்பத்தார்கள்
ராஜாட குடும்பத்தார்கள் கெஞ்சி கெஞ்சி அழுதவர்களாக வந்து சொல்றாங்க, சாதுரி நாயகமே, நீங்க யாருன்னு தெரியாம, உங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள நெருக்கம் தெரியாம இவர் என்னென்னமோ பேசிட்டாரு, தப்பா பேசிட்டாரு, இவரை மன்னிச்சிருங்க, வந்து இவரை மன்னிச்சு என்ன சரி ஓதி ஊதி அவருக்கு ஆவியத்தை செஞ்சு கொடுத்துருங்க என்று கெஞ்சிறாங்க. பிறகு என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க ஜெய்தூன் எண்ணெயில ரொட்டி துண்ட தொட்டு தொட்டு சாப்பிட்டு கொண்டிருந்த நேரம் அது. அபுல் ஹசன்